நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து காலையில் நம்ம வந்து கழனி வந்திருக்கோம் வயலுக்கு. பாருங்கள், நான் இப்போ தான் வந்து பூச்செடியே நட்டுருக்கேன். எங்கள் பூச்செடி வந்து இப்போ பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் பூ பறிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன பயிர் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட்டு மிளகாய். நாட்டு மிளகாய்ன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து கிராமத்தில் பாரம்பரியமாக நடுற நாட்டு மிளகாய் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. அடுத்ததாக என்ன பயிர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க தெரியுதுங்களா? நம்ம வந்து உஜாலா கத்திரிக்காய் நட்டுருக்கோம். இன்னும் வந்து காய் வரல, இப்போ தான் பூ எடுக்கு. பாருங்கள், கத்திரி செடி எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் நோய் இறங்கி ஒரு மாதிரி ஆகி இப்போ தான் மருந்து அடிச்சிருக்கோம். கொஞ்சம் நல்லா இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கத்திரி செடி தெரியுதுங்களா? இப்போ தான் கத்திரி செடி வந்து பூ பூத்துருக்கு, இன்னும் காய் வைக்கல. இது வந்து என்ன ரகம்னா ஓச்சேரி உஜாலான்னு சொல்லுவாங்க. அதை தான் வாங்கி நாங்கள் நட்டுருக்கோம். இது வந்து நெல் வந்து கை வரைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கையாலே வரைச்சது, நடவு இல்லை. இது வந்து இதுவும் நம்ம எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பம்ப் செட்டு. காலையில் சூரிய பகவானை நமக்கு தரிசனம் தராரு பாருங்கள். இப்போது அந்த வரப்பு கண்ணாண்டு இருக்குது பார்த்திங்களா? அந்த கனி தான் தண்ணி போயிட்டுருக்கு. பாய வச்சதும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு மாடெல்லாம் ஓட்டிட்டு திரும்ப வந்து நம்ம விவசாய நிலத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க விவசாய ஒர்க் பண்ணுறதுக்கு.